பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்கான தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிப்போம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொண்டார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை, யாரெல்லாம் பலவீனர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டார்களோ அவர்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சூப்பரான ஒரு ரேமா வார்த்தை. இந்த உலகம் எப்பயுமே பலத்தை சார்ந்திருக்கும், ஞானத்தை சார்ந்திருக்கும். யார் டேலண்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் ப்ரிப்பரேஷன் கொடுக்கும். யார் ரொம்ப ஞானத்துல, சரீர ஸ்ட்ரென்த்ல யார் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த உலகம் சூஸ் பண்ணும். டேலண்ட் இல்லாதவங்கள அவங்கள யூஸ்லெஸ் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி அவங்கள ஒதுக்கி வைத்து விடும். ஆனால் வேதத்தில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அதற்கு நேர்மாறாக இந்த உலகம் பார்க்கிற பிரகாரம் என்னை அவர் பார்ப்பது கிடையாது. எந்தெந்த இடத்திலெல்லாம் நான் பலவீனன் என்று ஒதுக்கப்பட்டேனோ அந்த இடத்திலெல்லாம் அவர் என்னை தெரிந்து கொள்கிறார். ஓ பிரைஸ் காட், ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பலவீனராய் ஒதுக்கப்பட்டீங்களா, தூக்கி எறியப்பட்டீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறேன்? எந்த இடத்துல உன்னை பலவீனன் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்துல நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறேன். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல அல்லது உங்க குடும்பத்துல உங்க உறவினர்கள் மத்தியில அநேகரால நீங்கள் யூஸ்லெஸ், பலவீனப்பட்டவங்க, இவனுக்கு ஒன்றும் செய்ய வராது, இவனுக்கு டேலண்ட் இல்லை, இவனை வச்சு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு உங்களை ஒதுக்குனாங்களோ அவர்களுக்கு முன்னாடி நான் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை மகிமைப்படுத்துவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை நிலை நிறுத்த போகிறார். நீங்கள் அவரால் நிலை நிறுத்தப்பட போகிறீர்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்புங்கள். பரலோகம் தான் தீர்மானிக்கணும். அவர் என்னை எப்பயுமே பலவீனராய் பார்த்தது கிடையாது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அவன் என்னை சிறியவனாய் பார்க்கலாம், அவன் என்னை சின்னவனா பார்க்கலாம், ஆனா பரலோகம் என்னை எப்பயுமே 1000 தான் பார்க்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அவன் என்னை சின்னவனா பார்த்தாலும் பரலோகம் இன்றைக்கும் என்னை 1000 பார்க்கும். அவன் என்னை சிறியவனாய் பார்த்தாலும் பரலோகம் என்னை பலத்த ஜாதியா பார்க்கும். சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் சின்னவன் அல்ல 1000, நீங்கள் சிறியவர்கள் அல்ல பலத்த ஜாதி. உங்க குடும்பத்தை கர்த்தர் 1000 மாற்ற போகிறார். உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் 1000 லட்சங்களாய் கோடிகளாய் மாற்ற போகிறார். நம்புங்கள். அவர் சொல்லலாம் பலவீனன்னு, ஆனால் பரலோகம் என்ன பலவீனன்னு ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. பைபிள்ல எங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஜனங்கள் இருந்தார்களோ அவர்களையெல்லாம் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தார். யாபேஸ் சொன்னார், என் தாய் என்னை துக்கத்தில் கற்பம் தரித்தாள், நான் துக்கத்தோடு பிள்ளை பெற்றேன், எனக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஆனால் கர்த்தரோ என் எல்லையை விஸ்தாரமாக்கினார். என் குடும்பத்துல என்னை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் என்னை யூஸ்லெஸ், பலவீனப்பட்டவன் சொன்னாலும் பரலோகம் என்ன என் எல்லையை பெரிதுபடுத்தி, நீ யூஸ்லெஸ் இல்லை, அவனை வெட்கப்படுத்தும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கேன். ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் உங்களை கேலி பண்றாங்களா, உங்களை கிண்டல் பண்றாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படி நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். அவங்க உன்னை பைத்தியமா பார்க்கிறாங்களா? நீ கவலைப்படாத, அவர்களை வெட்கப்படுத்தும்படி நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீ என்னுடையவன். எதற்கு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன்? எந்த இடத்துல உன்னை யூஸ்லெஸ், பைத்தியம், இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாங்களோ
அவனை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த கூட்டத்தில் நீங்கள் தூக்கி எறியப்பட்டீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்க போகிறார். கோலியாத்தை போய் யுத்தத்திற்கு போகும் பொழுது தாவீதை பார்த்து எல்லாரும் அசட்டையா பார்த்தாங்க. ராஜா வஸ்திரத்தை கூட தாவீதுக்கு போட முடியல. இவன் எல்லாம் எப்படி போய் சண்டை போடுவான்? ராஜாவோட வஸ்திரத்தையே போட முடியலையே, சண்டைக்குரிய வஸ்திரத்தை போட முடியலன்னு கேலி பார்த்தார்கள். கோலியாத் கிண்டலா பேசினான், நான் என்ன நாயா? கம்பையும் கல்லையும் கொண்டு வர நான் நாயா? எல்லாரும் கேலி பண்ணாங்க. ஆனால் பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டு சாதாரண கூழாங்கல்ல வச்சு அவனை கீழே விழ வச்சார். எந்த கூட்டம் சிரிச்சிச்சோ அந்த கூட்டம் இப்ப பாட்டு பாடுது, தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஓ பிரைஸ் காட், ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. எந்த இடத்துல எல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ அவங்க வாய் உங்களை புகழ்ற அளவுக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் வந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல உங்களை ஏளனமா கைதட்டி கிண்டல் பண்ணி கேலி செய்தார்களோ அவர்கள் வாய் உங்களை புகழும்படியாய் கர்த்தர் வைக்க போகிறார். நீங்கள் அவருடைய பலத்தினால், ஞானத்தினால், சத்துவத்தினால் புகழப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபியுங்கள். Praise God, hallelujah. பலவீனமானவைகளை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே. யாரெல்லாம் பலவீனப்பட்ட இருதயத்தோடு, பலவீன நிலைமையோடு இந்த சத்தத்தை கேட்கிறாங்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டு அடுத்த எல்லைக்கு நேரே கர்த்தர் நடத்துவீரா. இந்த சத்தம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தட்டும். பெரிய மாற்றங்களை கர்த்தர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தும்படி உங்களை மேல உயர்த்த போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. God bless you.